ஆத்துமாவிலே உணர்வுள்ளவளாய் நீ போ, நீ என்ன செய்யறேன்னு அவர் கேட்டாரு. நீ போ, அவன் யாரு உனக்கு கணவர் என்று சொன்னேன். இல்ல, திரும்பி வா, வசனத்துக்குள்ள வான்னு சொல்றாரு அவரு. உனக்கு அவன் யாரு? என்னுடைய பாதி மாமிசம். அவர் என்னுடைய மாமிசம். ரெண்டு பேரும் ஒரே மாமிசம் தானேங்க. அதப்படி அவர் மாறி போக முடியும்? ஒரே மாம்சத்துக்கு விரோதமா செயல்பட முடியுமா? நானே என்னுடைய மாம்சத்துக்கு விரோதமா செயல்படுமா? நானே என் மாம்சத்தை டிவோர்ஸ் பண்ண முடியுமா? ஆனா நீங்க பண்ற தப்பு அதுதான். புருஷன் பண்ற தப்புக்கு டிவோர்ஸ் பண்ணி நீங்க பிரிந்து போகிறீங்க. மனைவி பண்ற தப்புக்கு புருஷன் டிவோர்ஸ் பண்ணி. ஆனா கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் விரும்புகிற கட்டளை என்னன்னா, கணவனும் மனைவியும் ஒன்றாய் சமாதானம் உள்ளவாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக, அவர் கனி கொடுக்கும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். நீ கனி கொடுக்காவிட்டால் அந்த மரத்தை அவர் வெட்டி போட்டுருவாரு. அப்ப எப்படிங்க உன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமா நீ செயல்பட முடியுமா? அங்க அவர் வசனத்தை அவர் எனக்கு சுட்டி காட்டினார். அங்கதாங்க ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்னை உணர்த்தினார். நீ போ, நீ விரும்பி கேட்ட வாழ்க்கை நான் கொடுத்தேன். உன்னால அவனை மாற்ற முடிஞ்சிச்சா? உன்னை மாற்ற முடியல, நான் மாற்றேன். நீ போ. நான் போனேன். அடங்கி இருன்னு சொன்னார். ஒரு வார்த்தை கூட நீ அவருக்கு விரோதமா நீ பேசக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் அதற்கு நீ கீழ்ப்படி என்று சொன்னார். நான் கீழ்ப்படிந்தேன். ஒரு நாள் நான் ஜெபம் முடிந்து நான் திரும்பி வரும் பொழுது என் கணவரார் வீட்டுல இருந்தாரு. எனக்கு முன்னாடி முழங்கால் படி போட்டு என் கணவர் கேட்கிறாருங்க, என் நண்பனுடைய குறி சொல்ற ஆவி எனட்ட ஆவி இருக்குன்னு சொன்னாங்க. உன்கிட்ட கிறிஸ்து இருக்கிறாரு, நீ எனக்குள்ள இருக்கிற ஆவிய துரத்தின. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். உன்னை கொண்டு ஒரு பாவிய மனம் திரும்ப வைக்க கூடுமானால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி என்று சொல்ற, அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படி, அன்பாயிரு என்று சொல்லுகிறார். அல்ல, நீ அதை ஜெயிக்க முடியாது. உன்னுடைய மாம்சத்துல ஒரு நாளும் அதை ஜெயிக்க முடியாது. அவர் முழங்கால் படி போட்டார். அவர் செஞ்ச அது வரைக்கும் அன்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க உண்டு பெண்கள். ஆனா அவர் தவறு செய்வாருன்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைங்க. இனி நான் உன் புருஷனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. நான் உனக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். என்னால நம்பவே முடியல. ஆனா நான் மறுமொழி என்ன மொழிந்தேன் தெரியுமா? பரவாயில்லைங்க, இவ்வளவுதானா, இவ்வளவுதானா? அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக துரோகம் பண்ணி இருக்கேன்னு சொல்ற, நீ இவ்வளவுதானே, இது பரவாயில்லங்க, கர்த்தர் அதை மன்னிப்பார் என்று சொன்னேன். கர்த்தர் மன்னிக்கும் போது மன்னிக்காம இருக்கிறதுக்கு நான் யாருங்க? என் பாதி மாம்சத்தை எனக்கு திருப்பி கொடுங்கப்பான்னு நான் என் சகோதரியுடைய வீட்டில இருந்து வந்த அன்னைக்கு இரவு நான் என் படுக்கையில இருந்த நான் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய பாதி மாம்சத்தை நீங்க திருப்புங்க. என்ன கொண்டு வந்தீங்கல்ல, ஓ மாம்சத்துக்கு விரோதமா நீ வந்து எழும்புவியான்னு கேட்டு, அப்ப அவரை திருப்பி கொடுங்கன்னு கேட்டேன். கொடுத்த மாத்திரத்திலேயே அவர் திருப்பினாருங்க. ஒரு வாரம் கூட போகவில்லை, 3 நாள் தானதும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன்கிழமை அவர் அறிக்கையிடுறாரு. கர்த்தர் ஒருவனை மன்னித்தால் அது மன்னித்துதான். கர்த்தர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை.